ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 48. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 3 வயசு இருக்கும் போது நீ ஒரு குளத்துல விழுந்துட்ட, உன்னை சேவ் பண்ணும் போது நீ அன்கான்சியஸா இருந்த. அப்பா அம்மா ரொம்ப பயந்துட்டேன். உடனே நான் உன்னை ஷுவான்வு மெடிசன் பவுலியனுக்கு அழைச்சிட்டு போய் ஹீல் பண்ண. நீ நெக்ஸ்ட் டே தான் கண்ணு முழிச்ச. அந்த நேரத்துல அம்மா எவ்வளவு பயந்துட்டேன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னை இழந்துட்டேனே நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ லைட்டா யோசிச்சுட்டு என்ன சொல்றான்னா, அம்மா நீங்க தப்பா ஞாபகம் வச்சிருக்கீங்க. நான் குளத்துல விழுவும் போது எனக்கு 5 வயசு. அதோட இல்லாம நான் 3 டேஸா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கண்ணு முழிச்சேன். ஆனா நீங்க அந்த 3 டேஸுமே என் கூடவே இருந்தீங்க. நான் எழுந்திருக்கும் போது நீங்க பெட்டோட எச்சில டயர்டா படுத்திருந்தீங்க. அது எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு. அப்ப நீங்க ட்ரீம்ல அழுதீங்க. அப்ப நான் சீக்கிரட்டா ப்ராமிஸ் பண்ணேன், இனி எப்பயுமே உங்களை அளவிட மாட்டேன்னு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அது உண்மைதான், நான் சரியா ஞாபகம் வச்சில்ல. 3 டேஸா டயர்டா இருந்ததுனால எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த டைம் நான் ஆக்சிடென்டா குளத்துல விழுந்த மாதிரியே தெரியல. குன்ஃபேன் வேணும்னே என்ன தள்ளி விட்டான். குன்யோங் மட்டும் என்ன சேவ் பண்ணலைன்னா இந்நேரம் நான் இறந்துருப்பேன். ஜாவோ ஃபெங் அண்ட் அவங்களோட சன் சின்ன வயசுல இருந்து என்ன இழிவா தான் பார்த்தாங்க. நான் குன் மேன்ஷன்ல இருக்கும் போது அதனால நான் ஸ்ட்ராங்கான பர்சனா மாறணும்னு நினைச்சேன். தியான்சியான் அகாடமில சேர்றதுக்காக ஹார்டா ஒர்க் பண்ணேன். அப்ப வேஜன் திடீர்னு என்ன அட்டாக் பண்ணா. அதுல நான் ஸ்மார்ட் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி என்னால புரிஞ்சிக்க முடியாத விஷயத்த இப்ப என்னால புரிஞ்சிக்க முடியுது. அதோட இல்லாம என்னோட பிளட் லைனும் அவைக்கன் ஆயிடுச்சு. என்னோட கல்டிவேஷன் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தியான்வு மெயின்லேண்ட்ல சில ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள் இருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கிரேட் டேலண்ட் ஆனவங்க, ஆனா ஸ்லோவா டெவலப் ஆனவங்க. அவங்களோட யங் ஏஜ்ல அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்ல. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சடனா என்லைட் ஆனாங்க. அவங்களோட கல்டிவேஷனும் இன்க்ரீஸ் ஆனது. சென்னர் நீயும் என்லைட் ஆயிட்ட பொறுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ மேபி நான் என்லைட் ஆயிருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்னர் அம்மாவுக்கு நீ மட்டும் போதும், அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோவை ஹக் பண்றாங்க. அப்ப திடீர்னு சென்னர் உன்னோட கல்டிவேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இப்பதான் நான் ஹியூமன் லெவலோட ஃபைனல் ஸ்டேஜை பிரேக் த்ரூ பண்ணேன். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, அம்மாவுக்கு கல்டிவேஷன் கிடையாது, நான் ரீச் பண்ணதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னோட ஆரா சேஞ்ச் ஆனதை பார்த்தேன், அதனால நீ ரீச் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா சென்னர் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் ஒரு மேஜிக்கல். அங்க ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்கான பாடி இருந்தா அவனுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த கிரேட் கியூ எம்பையர் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸை ஒரு ரிவார்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு. இது உனக்கான ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீ உன்னோட பாடியோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ரிலீமை இன்க்ரீஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு புரிஞ்சுதுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்டை பத்தி எப்படி இவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அம்மா லார்டு டியான் அண்ட் குன் பேசனோட டாக்டர், அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும். சரி நீ ரெஸ்ட் எடு, அம்மா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்னர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப டிஃப்ரெண்டா இருக்கான், ஆனா அவன் என்னோட சென்னரா இருக்க வரைக்கும் அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, அம்மா வேணும்னே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அவங்க எதையோ நோட்டீஸ் பண்ணியிருக்கணும், ஆனா லக்கியா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குன்னியவங்க தான் காட்டுறாங்க. அவரோட சேர்த்து சில ஆட்களை நம்ம ஹீரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப அவர் கூட வந்ததுல ஒருத்தர் என்ன சொல்றான்னா, குன்சானும் கூயூச்சியும் இந்த பிளேஸ்ல தான் இருக்காங்களா? டியர் லார்டு லியாங்குவோட டாக்டர் இந்த காமன் பிளேஸ்லயா இருக்காங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இந்த பிளேஸ்ல சிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பேட்ரோல் பண்றதுல இந்த டார்க் நைட்ல நம்ம ஈஸியா கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு குன்னியோங்க என்ன சொல்றாருன்னா, இந்த நைட்டை அவங்க 2 பேரும் சாகணும், எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப நம்மளுக்கு நம்ம ஹீரோவோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க அவன் உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்வாட் வருது. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்துட்டு அந்த ஸ்வாடு கிட்ட போறான். அப்ப அந்த ஸ்வாடு ஒரு போர்ட்டல் மாதிரியே ஒன்னு ஓபன் பண்ணுது. நம்ம ஹீரோ என்னதுன்னு கிட்ட போய் பார்க்கறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்பட்டு நம்ம ஹீரோவை சுத்தி அப்படியே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே வழியில கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ முடியாம அப்படியே முட்டி போட்டாரான். அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸை கட்டி போட்டுட்டு என்னது இது அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த ஸ்வாட்ல இருந்து வெறும் தண்டரா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் பொறுமையா இருக்கணும், இதை நான் கடந்து போக கூடாது, இல்லைன்னா என்னோட ஸ்பிரிட் டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பவரை கலெக்ட் பண்றான். அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இது என்னோட லைட்னிங் பிளட் லைன் பவர் மாரியாவே இருக்கே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த ஸ்வாட் கிட்ட போறதுக்கு ட்ரை பண்றான். அதோட இந்த எபிசோடு முடியுது.